ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை காலையில் எழுந்ததும் நம்ம நிஷா குட்டி போயிட்டு வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டு வந்துட்டாங்க. நான் வந்து அரிசி கழுவி ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரு பக்கம் வந்து கொத்தமல்லி சாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வதக்கிட்டு இருந்தேன். இதுக்கு நடுவில் நம்ம நிஷா குட்டிக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு பனானா ஜூஸ் தான் போட்டு கொடுத்தேன். அப்புறமா சாதமும் கிளறிட்டேன். டீ வந்து நைட் வச்ச டீ கொஞ்சமாக இருந்தது, அதை மட்டும் நான் சூடு பண்ணி சாப்பிட்டேன். அப்புறமா நம்ம நிஷா குட்டிக்கு நான் வந்து லஞ்சும் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். நம்ம நிஷா குட்டிக்கு இன்றைக்கி வந்து புது ட்ரெஸ்ஸு, புது பேகு, அதனால் செம ஜாலியாக இருக்காங்க. அப்புறம் போயிட்டு அவங்கள வழி அனுப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வழி அனுப்பிட்டு வந்துட்டேன். வந்து கடையில் வந்து பிஸ்கெட்லாம் கம்மியாக இருந்தது, அதை எடுத்து அடிக்கலான்னு சொல்லிட்டு அடிக்கிட்டு அப்புறமா வந்து தக்காளி சட்னி, இட்லி தான் ஊற்றினேன். இந்த இட்லி வந்து வெறும் ரேஷன் அரிசி வச்சு தான் செஞ்சேன். செம்ம சூப்பராக இருக்கும். அப்புறம் மதியம் சமைக்கலாம்னு சொல்லிட்டு பீன்ஸ் கேரட் பொரியல், சாம்பார் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நான். அப்புறமா சமைச்சு முடிச்சுட்டு லஞ்சு மணியும் எடுத்துட்டேன். அவ்வளோதான், இன்றைக்கான டே இப்படி தான் போச்சு. பாய்.